மகாபாரதத்தோட இந்த பகுதியில் மிகச்சிறந்த வில்லாளி ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த சமரசமும் வச்சுக்காத அர்ஜுனரோட ஆர்வத்தையும் அதனால் ஏற்படுற பாதுகாப்பின்மை அவரை கொடூரமான ஒரு உரைய வைக்கிற முடிவை எடுக்க தூண்டினதையும் இந்த கதையில் பார்க்கலாம். அர்ஜுனரோட வாழ்க்கையில் ஒரே லட்சியம் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்வீரனா ஆகணும் அப்படிங்கிறது தான். மாவீரனா இருந்தாலும் அர்ஜுனனுக்கு தனக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிற குணம் இருந்துச்சு. ஒழுக்கமும் நோக்கத்துல முழுமையான கவனமும் இருந்தாலும் தன்னோட வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பில்லாத உணர்வோட இருந்தாரு அர்ஜுனன். வில் வித்தையில தன்னை யாராவது மிஞ்சிருவாங்களோ அப்படின்ற பெரும் கவலையில இருந்தாரு அர்ஜுனன். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு செயலை செய்யறாரு அர்ஜுனன். அது என்னன்னு இந்த கதையில பார்க்கலாம். ஒரு நாள் ஏகலைவன் அப்படிங்கிற சிறுவன் துரோணரை தேடி வர்றான். ஏகலைவன் ஆரிய வம்சத்தை சேர்ந்தவன் இல்லை. இந்தியாவோட பூர்வ பழங்குடிகளில் ஒன்னான நிசாதா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவன்னு புராணங்கள்ல குறிப்பிடுறாங்க. ஏகலைவனோட நட சிறுத்தைய போல இருந்தது. கருத்த தோலும் சடாமுடியும் அதீத வலிமையும் கொண்டவனா ஏகலைவன் இருந்தான். வில்வித்தைய கத்துக்கணுங்கிற ஆர்வத்தை துரோணர் கிட்ட சொல்றான். துரோணரோ நீ சத்திரியன் இல்லை, அதனால உனக்கு கற்றுத்தர முடியாதுன்னு சொல்றாரு. ஏகலைவன் துரோணரோட காலில் விழுந்து வணங்கி, சமுதாய சூழ்நிலை எனக்கு புரிகிறது, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க, உங்க ஆசீர்வாதத்தால நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவனோட பணிவையும் நேர்மையையும் கண்ட துரோணர் அவன் தலையில கை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு காட்டுக்குள்ள போய் ஆத்துல இருந்து களிமண்ணை எடுத்து ரொம்ப பணிவோடவும் அன்போடவும் துரோணரோட உருவத்தை உருவாக்க தொடங்குறான். சிறந்த வில்லாளி ஆகணும்னா அது கைகளில் மட்டும் இல்லை, கண்களோட கூர்மையை பொறுத்ததாகவும் இருக்கு. எவ்வளவு தூரம் கவனத்தை தொடர்ந்து இலக்கு மேல தக்க வைக்க முடியும் என்பதை பொறுத்தும் தான் இருக்கு. அர்ஜுனன் இந்த குணங்களை வெளிப்படுத்தி இருக்காரு. ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் பயிற்சி எடுத்துட்டு இருந்தபோது அவர்களோட வில்வித்தை திறனை சோதிச்சு பார்க்க துரோணர் விரும்பினாரு. அதனால ஒரு மரத்தோட உச்சியில ஒரு கிளி பொம்மையை தொங்க விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு அந்த கிளியோட கண்ணுக்கு குறி வைக்க சொல்றாரு. முதல்ல கௌரவர்கள், அடுத்து பாண்டவர்கள் அப்படின்னு வரிசையா வர சொல்றாரு. வந்த எல்லோர்கிட்டையும் துரோணர் ஒரே கேள்வியை கேட்கிறாரு, நீ என்ன பாக்குற அப்படின்னு. அவர்களோ இலை, மரம், மாங்காய், பறவை, வானம் அப்படின்னு பலவற்றையும் சொல்றாங்க. துரோணர் அவங்க எல்லோர் பதிலையும் நிராகரிச்சிடுறாரு. கடைசியா வந்த அர்ஜுனர் கிட்ட நீ என்ன பாக்குற அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பறவையின் கண் தெரிகிறது அப்படின்னு பதில் சொல்றாரு. அடுத்த கட்ட பயிற்சிக்கு தயாராக இருப்பது நீ ஒருவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்வித்தையோட நுட்பக்கலைகளை கற்றுத்தர துவங்கினாரு துரோணர். இருட்டுல இலக்க நோக்கி அம்பு எய்கிறது, பார்க்காமலே இலக்க துளைப்பது, கண்ணை கட்டிக்கிட்ட இலக்க வீழ்த்துறது, இவை அனைத்தும் இந்த வில்வித்தையின் நுட்பக்கலைகள்ல அடங்கும். இப்படிப்பட்ட சிறப்பான முறைகளில் பயிற்சி பெற்ற அர்ஜுனன் தானே உலகத்துல சிறந்த வில்லாளி அப்படின்னு நம்புனான். ஆனா ஏகலைவன் வந்து துரோணர் கிட்ட ஆசீர்வாதம் பெற்று திரும்ப காட்டுக்குள்ள போயிட்டான். துரோணரை சந்திக்க வந்தப்போ ஏகலைவன் துரோணரை பத்தி நுணுக்கமான அம்சங்கள் எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறான். ஒரு வில்லாளியோட குணமே இதுதான். அவனோட பார்வை எதையுமே தவற விடக்கூடாது. உன்னை பார்க்கும்போது அதை பத்தின விவரங்களை தவற விடுற ஒருத்தர் அம்பேயும் போது இலக்கையும் தவற விட்டுருவாராம். இதை ஏன் சொல்றேன்னா, துரோணரை சந்திக்க வந்தபோது அவரோட உருவத்தை மனசுக்குள்ள எடுத்துட்டு போய் களிமண்ல அவரை சிலையா வடிச்சு அந்த சிலையே வணங்கி தன்னோட பயிற்சிகளை தொடர்ந்துட்டு வந்தான் ஏகலைவன். ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட வேட்டை நாய் போயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல அந்த நாய் திடீர்னு குறைக்க தொடங்குச்சு. வேட்டையாட எதையோ பார்த்துட்டு தான் குறைக்குதுன்னு அந்த திசையை நோக்கி போறாங்க. திடீர்னு நாயோட குறைப்பு சத்தம் நின்றுச்சு. புலியோ இல்ல கரடியோ நாயை கொன்னு இருக்குன்னு தேட தொடங்கினாங்க. அப்போ குறைக்க முடியாதபடி நாயின் வாயில அம்புகள் தொடுக்கப்பட்டு அது அவங்கள வந்து சேர்ந்துச்சு. அதை பார்த்ததுமே பீமன் காட்டுக்குள்ள துரோணர் இருக்காரா அப்படின்னு கேட்குறான். அர்ஜுனன் உட்பட வேற யாராலையும் இப்படி செய்ய முடியாதுன்னு நினைச்ச பீமன் வினாடிக்கும் குறைவான நேரத்துல 6 அம்புகளை எய்திருந்தா மட்டும்தான் இப்படி வாயை சுத்தியும் பூட்டு போட முடியும்னு சொல்றான். இப்படி அம்பு எய்தது யாருன்னு தேடிட்டு போனவங்க கருத்த தோலும் சடாமுடியும் திடகாத்திரமான உருவத்தோடு ஒரு இளைஞனை பார்க்குறாங்க. அவனோட கையில இருந்த அம்பு அர்ஜுனரோட நெத்தியை பார்த்து குறி வைக்கப்பட்டிருந்தது. 5 பேரை பார்த்த உடனே அவங்கள அர்ஜுனன் ஒரு வில்லாளின்னு புரிஞ்சுக்கிறான் ஏகலைவன். அதனாலேயே அர்ஜுனனுக்கு முதல்ல குறி வைக்கிறான். ஏகலைவனை பார்த்த அர்ஜுனனுக்கு மூச்சு முட்டுது. இந்த மாதிரியான கண்களை பத்தி அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும். தீர்க்கமான பார்வையை கொண்டவங்களோட குறி எப்பவுமே தவறாதுன்னு அர்ஜுனனுக்கு தெரியும். தங்களோட நாயின் வாய்க்கு பூட்டு போட்ட
போட்டது இந்த வில்லாளி இளைஞன்னு அர்ஜுனனுக்கு புரியுது. தனக்கு மிஞ்சின வில்லாளி ஒருத்தன் இருக்கான்னு அர்ஜுனன் உணர்றாரு. நீ யார்? இதை நீ எங்க கத்துக்கிட்ட? நீ ஒரு சத்திரியன் இல்லையே அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்கிறாரு அர்ஜுனர். அதுக்கு அவன், என் பெயர் ஏகலைவன், என் ஆசிரியர் துரோணர் அப்படிங்கிறான். நேரா துரோணர் கிட்ட போன அர்ஜுனன், இந்த உலகத்திலேயே நான் தான் மிகச்சிறந்த வில்லாளியா இருப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க. ஆனா என்னை விட வேற ஒருத்தனை இன்னும் சிறப்பா உருவாக்கி இருக்கீங்க. இது நியாயம் இல்லைன்னு சொல்றான். என்ன சொல்ற நீ அப்படின்னு புரியாம கேட்கிறாரு துரோணர். அங்க காட்டுக்குள்ள ஒருத்தன் என்னை விட சிறந்த வில்லாளியா இருக்கான். நீங்க தான் அவனோட குருன்னு சொல்றான். உங்க சிலையை வச்சு பயிற்சி செய்யறேன்னு சொல்றான்னு. உன்னை மிகச்சிறந்த வில்லாளியாக்க நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த ராஜ்யத்துக்கு நீ முக்கியம். நீ தலை சிறந்த வில்லாளி ஆகலைன்னா எனக்கு கூலியே வேண்டாம். உனக்காக நான் இதை சரி செய்கிறேன் அப்படிங்கிறாரு துரோணர். ஏகலைவனை பார்க்க துரோணரே நேராக புறப்பட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. தனக்கு எதையும் கற்றுத்தராத போதும் தன் குருவாக மதித்த துரோணர் தன்னை தேடி வந்ததும் காலில் விழுந்து வணங்குறான் ஏகலைவன். ரொம்ப சந்தோஷத்தோடு அவரை வரவேற்று காட்டில் கிடைக்கிற பூ பழத்தை கொடுத்து உபசரிக்கிறான். ஆனால் துரோணரோட மனசில் வேற எண்ணம் ஓடிட்டு இருந்தது. நீ அற்புதமான வில்லாளி ஆனது சரிதான், ஆனால் என் குருதட்சணை எங்கே அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாரு. அந்த காலகட்டத்தில் குருதட்சணை கொடுக்காம சீடன் தன் கற்றுக்கிட்டதை பயன்படுத்த குரு அனுமதிக்க மாட்டாங்க. குருவே, நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோடதுன்னு சொல்கிறான் ஏகலைவன். துரோணரோ, எனக்கு உன் வலது கை கட்டை விரல் வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒரு வில்லாளிக்கு ரொம்ப முக்கியம் தன்னோட வலது கை கட்டை விரல் தான். வலது கை கட்டை விரல் இல்லாமல் வில்லாளி ஆக முடியாது. அதனாலேயே ஏகலைவனோட வலது கை கட்டை விரலை குருதட்சணையா கேட்டாரு துரோணர். கடமை தவறாத சீடனா தன்னோட வலது கை கட்டை விரலை துண்டிக்க வாளை எடுத்தான் ஏகலைவன். ஒரு நிமிஷம் ஏகலைவனை நிறுத்தின துரோணர் அர்ஜுனன் அதை தடுக்க நினைக்கிறானான்னு பார்க்குறாரு. ஆனால் அர்ஜுனரோ சம்பிரதாயமாக ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. அற்புதமான பல குணங்கள் அர்ஜுனர்கிட்ட இருந்தாலும் பாதுகாப்பின்மை அவரை பிடிச்சிட்டு இருந்தது. ஏகலைவனோட கட்டை விரல் துண்டானதும் மீண்டும் அர்ஜுனனே உலகின் தலை சிறந்த வில்லாளி ஆனான். ஏகலைவனை அர்ஜுனன் எப்படி எதிர்கொண்டாரு அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் பார்த்தோம். மீண்டும் இதே போல் மகாபாரத கதையில் சந்திக்கலாம். இதே போல் நிறைய கதைகளை தெரிந்து கொள்ள உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.